எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரத்தில் தான் இருக்க போகிறார். 4 மாதம் 14 நாட்கள். ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம். இப்படி வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தனஸ்தானாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் படிப்பு ஸ்தானாதிபதியாகவும் சகோதர ஸ்தானாதிபதியாகவும் ஏன் தைரியஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். பொதுவாக தனுசு ராசியாதிபதி குருவுக்கு சனி பகவான் நல்லது பண்ணதா சரித்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம், வக்கரம் அடையக்கூடிய இடம், இது எல்லாமே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்கக்கூடிய நேரம். சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து 10வது பார்வையாக குரு பகவானுடைய வீடு, இன்னொரு வீடு தனுசு ராசியை பார்க்கக்கூடிய நேரம். ஒன்று போலவே எல்லாம் வர்றது நிச்சயமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு யோகம்தானுங்க. விலாவரியாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், உங்கள் ராசிநாதனுடைய ஆதிக்கத்தில் வக்கரம் அடைகிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில், அவருடைய சொந்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது இந்த பலன் தான் கொடுக்கும் அப்படின்னு யாராலையும் சரியாக சொல்லிட முடியாது. அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன் தான் வரும். லக்னத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம் சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 2வது பாவகத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் நாகதோஷம் சொல்லுவாங்க. சொல்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுவே ராகுவும் சரி கேதுவும் சரி குருவுடைய சாரத்தில் இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும். அதுவே ராகு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறாரு, கேது தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தால் 37 வயசு 38 வயசு ஆனாலும் கல்யாணம் தாமதமாக இருக்கும். இடம் ஒரே இடம் தானுங்க. லக்னத்தில் ராகு இருக்குது, ஆனால் அவர் யாரை சார்ந்திருக்கிறாருன்றது தான் கேள்வி. குருவுடைய சாரத்தில் இருக்கிறாரா, சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறாரா, சனியுடைய சாரத்தில் இருக்கிறாரா? அப்போது ஒரு கிரகம் பேசணும்னா அவங்க ஏறக்கூடிய சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. சரி, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து வக்கரம் அடைகிறார்னா முதல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். அதாவதுங்க, சனி பகவான் தனஸ்தானாதிபதி, உடல்ஸ்தானாதிபதி. 4வது பாவகம் சுபஸ்தானத்திலிருந்து வக்கரம் அடையக்கூடிய காலகட்டம்னா உங்களுக்கு நவம்பர் 27 வரைக்கும். நவம்பர் 27 வரைக்குமே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கன்னு நான் சொல்ல வரல. ஆகஸ்ட் 16 வரைக்கும் கவனம் செலுத்துங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 100% ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு வாகன ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படுத்தும். என்னடா இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஜாதகத்தில் நம்ம நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பாதகமாக ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கிடணும். அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சி நம்ம செய்வோம் பாருங்கள். இன்றைக்கி விஞ்ஞான ஆராய்ச்சி என்னதான் உயர்ந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்களுடைய ஜாதகம் தான் வேணும். வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க. சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் இந்த குரு பகவான் 8வது பாவகத்துக்கு போயிடுவார், அதிசாரத்துக்கு போயிடுவார். அதிசாரத்துக்கு போகிறன்னா நம்ம ராசிநாதன் 8ல் மறைவார். சனி பகவான் அவருடைய சுயசாரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தானுங்க. ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை நிதானம் தேவை. வண்டி வாகனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வம்பு சண்டையாக இருக்கட்டும்,
கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், தயவு செய்து நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய மனநிலையிலிருந்து தான் பேசுவீங்களே தவிர அடாவடியாக நீங்கள் இருக்கக்கூடியவர் கிடையாது. ஆனாலும் வல்லவனை தட்டும் வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. நேரம் சாதகமாக இருந்தால்தான் எல்லாமே சௌகரியமாக இருக்கும், நேரம் பாதகமாக இருந்தால் எல்லாமே பாதகமாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறது அப்புறம், உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆகஸ்ட் 16 வரை பொருளாதாரத்தில் பிரச்சனையாக வராதுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறத விட இன்றைக்கி என்ன தேதிங்க? இன்றைக்கி என்ன தேதி? 5ஆம் தேதிங்களா? இன்றைக்கி ஜூலை மாதம் 5 தேதி ஆகுது. ஜூலை மாதம் 13 தேதியிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரதான் செய்யும். 100 ரூபா வந்த இடத்துல 500 ரூபா வரும், 500 ரூபா வர இடத்துல 1000 ரூபா வரும். ஆனால் அது மிச்சப்படுத்திக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சப்படுத்திக்கிட முடியாது. ஆகஸ்ட் 16 வரைக்கும், அதாவது வக்கரம் அடையக்கூடிய தனஸ்தானாதிபதி நட்சத்திரம் வேற ஆயிடணும். அவருடைய சுய நட்சத்திரத்தில் வக்கரம் அடைகிறது குடும்பஸ்தானத்திலையும் சங்கடம் கொடுக்கும், படிப்பு ஸ்தானத்திலையும் சங்கடம் கொடுக்கும், தனஸ்தானத்திலையும் சங்கடம் கொடுக்கும், உடல் திரேகத்திலையும் சங்கடம் கொடுக்கும். தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அவர் வக்ரம் அடைகிறது. அந்த நட்சத்திரம் மாறிட்டு புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது பிரமாதமாக இருக்கும். அதன் பிறகு மறுபடியும் இப்போ எப்படின்னா ஒரு கிரகம் முன்னோக்கி தாங்க போகும். 1 2 3 4 5 6 இப்படி தான் போகும். 6 5 4 3 அப்படின்னு பின்னுக்கு வராதில்லை. ஆனால் வக்ரம் அடையும் போது அந்த கிரகம் பின்னுக்கு வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 3வது பாதத்தில் இருக்கிறவர் 2வது பாதம் 1வது பாதம் புரட்டாதி நட்சத்திரம் வந்துட்டு மறுபடியும் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மறுபடியும் ட்ராவல் பண்ணுவார். புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திலிருந்து மறுபடியும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் இப்படி வருவார். பின்னோக்கி வரும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி வரும்போது நமக்கு சங்கடம், முன்னோக்கி போகும்போது நல்லா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒன்று, பொருளாதாரம் அப்படின்னா உங்களுக்கு உயர்வு கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. கடனை கட்டுறதுக்கு வழியை பாருங்கள். தனஸ்தானாதிபதி வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் வரவு கொடுத்தாலும் வரவுக்கு மேலே செலவுகள் கொடுக்கும், நிச்சயமாக செலவுகள் கொடுக்கும். 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு செலவு வரும், 5000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு வரும். சாமி சத்தியமாக உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாங்கின கடனை கட்டுறதுக்கு வழியை பாருங்கள். சாமி நகை நட்டு வச்சுருக்கிறேனுங்க, அடமானம் வச்சுருக்கிறேன், வாங்கிக்கலாமா? வாங்குவீங்க, மறுபடியும் அதுக்கு மேலே வச்சு விடுவீங்க. அது வேண்டாம், கையில் பொருளாக வேண்டாம். ஒன்று, ஒரு மண்ணு மனம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதா, அட்வான்ஸு கொடுங்க, செய்யுங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் அதிசாரத்துக்கு வந்துட்டு மறுபடியும் பின்னோக்கி போகும்போது நல்லது பண்ணிவிடுவார். சரியா? ஏன்னா 3 மாதம் டைம் வச்சு தான் ஒரு இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடு வாசல் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு 3 மாதம் டைம் வச்சு தான் வாங்குவாங்க. மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இது நல்ல நேரம் தானுங்க, முன்பணம் கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் தானுங்க, இல்லை இருக்கிற கடனை கட்டுறதுக்கு உண்டான நேரம் இது தானுங்க. வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்ட்டு காசு பணம் கட்டிவிடாதீங்க. ஏன்னா சனி பகவான் 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இவரே வக்கரத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வக்கரம் அடைந்து 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருப்பார்? உங்கள் ராசியில் உட்காந்துட்டு இருப்பார். தொழில் ஸ்தானாதிபதின்ற கிரகம் யாருங்க? புதன் தானே. அப்போ உங்கள் ராசியில் உட்காந்துட்டு இருப்பார். இது எல்லாமே நமக்கு எப்படின்னா தேவையில்லாத குளறுபடி கொடுத்துரும். வெளிநாடு தொடர்புள்ள வேலைக்கு காசு பணம் கட்டுறது வேண்டாம். உள்நாட்டு வேலைக்கு காசு பணம் கட்டலாமா சார்? அதுவும் வேண்டாம். யாரையாவது நம்பணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த நேரம் இது இல்லை. நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நாம் ஏன் அலையணும்? அதனால் ஒன்று கடனை கட்டுங்க, இல்லை ஒரு மண்ணு மனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? இல்லை வீட்டுக்கு அத்தியாவசியமாக செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதை விட இன்னொரு சமாச்சாரம் சொல்கிறேன். இந்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மன வாழ்க்கைக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களால் செஞ்சுக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்களா நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பசங்க தனுசு ராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா
அதாவது நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாமா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் செலவுகள் செய்யணும். ஒன்று நீங்கள் கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள் ஓகே. இல்லை நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செய்து வைக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. எது எப்படி இருந்தாலும் சுப விரய செலவு செய்கிறது பிரமாதம். இது சனி பகவான் வக்கரம் அடைகிறதால மட்டும் கிடையாது, உங்கள் ராசிநாதன் 8ல் மறைகிறதுனாலேயும். 8ல் மறையும் பொழுது இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறாரே, அவருக்கு நட்சத்திரமும் கொடுப்பாரு குரு, வீடும் கொடுப்பாரு குரு. 8வது கட்டத்துக்கு வந்து 9வது பார்வையா குரு வந்து சனியை பார்ப்பார். எல்லா விதத்துலையும் நமக்கு இந்த சுப விரய செலவுகள் நடக்கிறதுக்கு நிறைய அதாவது வாய்ப்புகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு. அனுகூலம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, வீடு வாசல் வாங்கிறது நல்ல அனுகூலம் தானுங்க, கல்யாணம் செஞ்சுக்கிறது நல்ல அனுகூலம் தானே. அதனால் இப்படி நீங்கள் முயற்சி பண்ணுங்க, இது நல்லா இருக்கும். சார் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த நிறுவனத்தை விட்டுட்டு நம்ம வெளியே வரலாம்னு இருக்கிறேனுங்க, உண்மையிலேயே அது நல்ல நேரம் கிடையாது. சரியா? ஏன்னா உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் இல்லை, நீங்கள் செஞ்சே ஆகணும்னா அக்டோபர் மாதம் 21 தேதிக்கு மேலே சனி பகவான் முன்னோக்கி போகும்போது அக்டோபர் 21 தேதிக்கு மேலே வேணும்னா இடமாற்றங்கள் செஞ்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் இல்லை நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டில் இடமாற்றங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்க. இல்லை நான் வெளிநாடு ஏற்பாடுகள் செய்கிறேனுங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்கு மேலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதமெல்லாம் பிரமாதமாக இருக்கும். டிசம்பர் மாதம் பெருசாக வந்து வாய்ப்புகள் கம்மி, இந்த நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் லாஸ்ட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருந்து 6வது பாவகத்தை பார்ப்பார். நான் முதலையே சொல்லிவிட்டேன், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா 6வது பாவகம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம் தானுங்க. தேவையில்லாத பழிபங்கம் வந்துடும். நம்ம ரோட்டில் நல்ல விதமாக போய்கிட்டு இருப்போம், ஓரத்தில் போய்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தன் வந்து நம்ம வண்டி மேலே அடிப்பான். ஏன் நீ பிரேக் போட்டதுனால தான் நான் அடிச்சு போட்டேன். தேவையில்லாத ஒரு பழிபங்கம் வரதானே செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி களவு, நம்ம மேலே பழி, இவன் களவாடிட்டு போயிட்டான், நம்ம மேலே பழிபங்கம் வந்துடும். சரியா? கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அடுத்தது 10வது பாவகம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மாற்றங்கள் செய்யணும், இல்லை புதுசாக ஆரம்பிக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அக்டோபர் 21க்கு மேலே தான். அதுக்கு முன்னுக்கு வந்து வேண்டாம். இல்லை இந்த 13 தேதிக்கு முன்னுக்கு ஏதாவது செஞ்சுக்கோங்க. இந்த 13லேருந்து ஜூலை 13லேருந்து அக்டோபர் 21க்கு உள்ளார தொழில் சார்ந்த விஷயத்தில் பெருசாக மாற்றம் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம ராசியை பார்க்குறாரு சனி பகவான். பணத்துக்கு குறை இல்லை, நான் முதலியே சொன்னேன், பணத்துக்கு குறை இல்லை, நிறைய காசு பணம் வரும், அதில் மாற்றம் இல்லை. எப்படி சார் காசு பணம் வந்துடும்? ஏதோ ஒரு வகையில் 4 காசு பணம் வந்துட்டு இருக்கும், ஆனால் கையில் நிற்காது. 1000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 2000 ரூபாய்க்கு செலவு வரும், 2000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது அத்தியாவசியமான செலவுகள் என்னவோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. மற்றபடி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகமான நேரம் கொஞ்சம் இருந்தாலும் சாதகமான நேரம் அதிகமாக இருக்குது. ஒரு 30% பாதகமாக இருந்தாலும் 70% சாதகமாக இருக்குது. பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் விளையக்கூடிய விளைச்சல் அந்த பயிருக்கு மட்டும் பட்டம் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பட்டம் பார்க்கணும், நேர காலங்கள் பார்க்கணும். நேர காலங்கள் பார்க்கறது தான் பட்டம் பார்க்கறது. மற்றபடி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி காலகட்டம் சாதகம்தானுங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.